الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد வாராளுடைய வகுப்பு நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் நேரடியாக சம்பந்தப்பட்ட அவர்களை பற்றி பேசக்கூடிய அல் குர்ஆனிய வசனங்களின் விளக்கங்களை பார்த்து வருகிறோம். சூரத்துல் பக்ராவில் தொடங்கி இப்போது நாங்கள் சூரத்துல் மாயிதா கொண்டு சூரத்துல் மாயிதா எத்தனாவது அத்தியாயம்? 5வது. எஸ். அப்ப சூரத்துல் மாயிதால நம்ம கடைசியாக வசனம் பார்த்தோம். ஒரு வசனத்தை பார்க்கிறோம். 20வது வசனம். அல்லாஹ் தஆலா கூறுகிறார், யா அய்யுஹன் நாஸ் قد جاءكم الرسول بالحق من ربكم آمنوا خيرا لكم وإن تكفروا فإن لله ما في السماوات والأرض وكان الله عليما حكيما. الله يقول மக்கள் முழு மனித சமுதாயத்தை விடுத்து அல்லாஹ் கூறுகிறார், யா அய்யுஹன் நாஸ் மக்களே قد جاءكم الرسول بالحق من ربكم உங்களுடைய இரட்சகரே இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உறுதியான உண்மையான செய்தியை உங்களிடத்திலே கொண்டு வந்தார். ஃபஆமினு கைரன் லக்கும் அவரை நீங்கள் நம்புங்கள், உங்களுக்கு அது நலவாகும். வஇன் தக்ஃபுரு நீங்கள் அப்படி நம்பாமல் மறுத்துவிட்டால் ஃபஇன்ன லில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்த் வானத்திலே இருக்கக்கூடிய 7 வானங்கள், இந்த வானத்திலே இருக்கக்கூடியவைக்கும் அதே போன்று பூமியிலே இருக்கக்கூடியவற்றும் இருக்கின்றன. அல்லாஹ்வுக்கு உங்கள் மீது எந்த விதத்திலும் கிடையாது. நீங்கள் மறுத்துவிட்டால் அல்லாஹ்வுக்கு வானத்திலே இருக்கக்கூடியவையும் பூமியிலே இருக்கக்கூடியவையும் வேறு படைப்பிடங்கள் அல்லாஹ்வை துதி செய்வதற்கு இருக்கின்றன என்ற கருத்திலே அல்லாஹ் கூறுகிறார். அல்லாஹ் தஆலா மிகவும் அறிந்தவனும் ஞானமிக்கவனும் இருக்கிறார் என்று அந்த வசனத்தை வலியுறுத்துகிறார். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த வசனத்தை பொறுத்தவரை இது மதீனாவிலே இறங்கிய ஒரு வசனமாக இருக்கிறது. ஆனாலும் இதனுடைய துணி மக்காவிலே இறக்கப்பட்ட வசனம். பொதுவாக மக்காவிலே இறக்கப்பட்ட வசனங்கள் யா அய்யுஹன் நாஸ் என்றுதான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ என்ற துணியில வாருங்க, அது பெரும்பாலும் மதீனாவிலே இறங்கிய வசனங்கள். இதுதான் குர்ஆனுடைய வளர்ச்சி. ஏனென்று சொன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே இருந்த காலகட்டத்திலே பொதுவாக காஃபிர்களை முன்னோக்கி வந்த அந்த கட்டளைகள் தான் மிக அதிகமாக இருந்தன. அந்த அடிப்படையில் தான் நிறைய வசனங்களை நாங்கள் பார்க்கிறோம். யா அய்யுஹன் நாஸ் முழு மனித சமுதாயத்தை இணைத்து வரக்கூடிய அடிப்படையிலே அந்த அல்குர்ஆனிய வசனங்களை பார்க்க முடியும். ஆனால் இந்த அல்குர்ஆனிய வசனம் மதீனாவிலே இறங்கிய மதீனத்து வசனமாக இருந்தாலும் மதனியத்தான வசனமாக இருந்தாலும் இதனுடைய துணி மக்காவிலே வந்து பொதுவாக முழு மனித சமுதாயத்தை முன்னோக்கிய ஒரு விதிப்பாக வந்திருப்பதை பார்க்கிறோம். ஏனென்று சொன்னால் இதற்கு பின்னால் வரக்கூடிய வசனங்களை நாங்கள் பார்க்கின்ற நேரத்திலே அது முக்கியமாக யஹூதி நசாராக்கள் நஹ்லுல் கிதாப் வேதம் கொடுக்கப்பட்டவர்களை முன்னோக்கியிருக்கிற காரணத்தினால் இது மதீனாவிலே இறங்கிய வசனமாக இருந்தாலும் காஃபிர்கள் பொதுவாக முஸ்லிம்கள் என்ற வட்டத்திலே வரமாட்டார்கள். எனவேதான் அவர்களை விதிக்கக்கூடிய அடிப்படையிலே அல்லாஹ் தஆலா யா அய்யுஹன் நாஸ் என்று கூறுவதை பார்க்கிறோம். இந்த வசனத்திலே அல்லாஹ் தஆலா கூறுகிறார், அல் ஹக் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜாஅக்கும் ரசூல் ரசூல் என்று இங்கே சொல்லி இருப்பது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்திருக்கின்றார்கள். பில் ஹக் உண்மையை கொண்டு வந்திருக்கின்றார்கள். உண்மை என்பது இங்கே உறுதியான செய்தியை குறிக்கின்றது. இன்னல்லதீன ஹக்கத் அலைஹிம் அல்லாஹ் தஆலா சொல்கிறார். அதாவது இந்த இங்கே உண்மை என்பது உறுதி என்ற அர்த்தத்திலே இந்த இந்த அதாவது இந்த அல் ஹக் என்ற வார்த்தைக்கு தஃசீருடைய உலமாக்கள் விளக்கம் கூறுவதை உங்களுக்கு பார்க்கிறோம். அல்லாஹ் தஆலா கூறுகிறார், உங்களுடைய இரட்சகரிடத்தில் இருந்து இந்த செய்தி வந்திருக்கின்றது.
அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரசூலாக அவர்கள் இங்கே அனுப்பப்பட்டிருக்கின்றார்கள். அதே போன்று இந்த செய்தி உங்களை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அந்த இறைச்சிகள் ரப் என்று சொல்றது வந்து அதாவது படித்து அதாவது எங்களை படைத்து பரிபாலிக்கக்கூடியவன் என்று அழைக்கப்படும். தௌஹீதை பொறுத்தமட்டிலே நாங்கள் ஏகத்துவத்தை பொறுத்தமட்டிலே அல்லாஹ்வை ஓர்மைப்படுத்தக்கூடிய நேரத்திலே மூன்று விதமான ஏகத்துவம் இருக்கின்றது. அதிலே முக்கியமாக அல்லாஹ் தஆலா ரப் படைத்து பரிபாலிக்கக்கூடியவன் என்ற அந்த ஏகத்துவம். அல்லாஹ் தஆலா தான் இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய அனைத்தையும் படைத்திருக்கின்றான் என்று நம்புவது. ரப் என்ற அந்த தௌஹீது ரூபியா என்று சொல்வாங்க, படைத்து பரிபாலிக்கக்கூடியவன். அந்த இந்த பண்பையும் இந்த வசனம் அல்லாஹ்வுக்கு கொடுப்பதனை எங்களுக்கு பாருங்க. அதே போல இன்னொரு வகையான தௌஹீத் இருக்கிறது, வணக்கம் சம்பந்தப்பட்ட தௌஹீதுல் ரூபியா என்பாங்க. வணக்கத்துக்கு தகுதியானவர் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று நாங்கள் அல்லாஹ்வை உறுதிப்படுத்துவோம். அதே போல இன்னொரு வகையான தௌஹீத் இருக்கிறது. அந்த தௌஹீத் என்னவென்று சொன்னால் அல்லாஹ்வுக்கு இருக்கக்கூடிய பேர் பண்புகள் என்னென்ன பேர்கள் அல்-குர்ஆனிலே ஹதீஸிலே சொல்லப்பட்டிருக்கின்றதோ, அதே போன்ற என்னென்ன பண்புகள் அல்லாஹ்வுக்கு இருப்பதாக கூறப்பட்டிருக்கின்றதோ அவற்றை வந்தது போல் வேறு எந்த வியாக்கியானங்களும் இல்லாமல் நாங்கள் அந்த விடயத்திலே அல்லாஹ்வை ஒருமைப்படுத்துவோம். எனவே இந்த முதல் வகை தௌஹீத் அல்லாஹ் தஆலா தான் உங்களுடைய இறைச்சிகள் என்ற செய்தியை இந்த வசனம் உறுதிப்படுத்துவதை பார்க்கிறோம். அதே போல அல்லாஹ் தஆலா கூறுகிறான், நீங்கள் விசுவாசம் கொள்ளுங்கள், அது உங்களுக்கு நலவாகும். யாருக்கு நலவும்? அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் கிடையாது. உங்களுக்கு தான், நீங்கள் நம்பினால் உங்களுக்கு தான் நலவு இருக்கிறது. ஏனென்றால் ஈமான் என்று சொல்கின்ற நேரத்திலே ஈமான் முழுக்க நலவாகத்தான் இருக்கின்றது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள், ஒரு முஃமினுக்கு ஏற்படக்கூடிய அனைத்தும் அவனுக்கு நலவாக இருக்கின்றது. அது முஃமினை தவிர ஈமான் கொண்டவர்களை தவிர வேறு யாருக்கும் கிடைக்க மாட்டாது என்று சொல்லப்படுகிறார்கள். அவனுக்கு நலவு ஏற்பட்டால் அவன் அல்லாஹ்வை போற்றுகின்றான், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகின்றான். அதே போல அவனுக்கு தீங்கு ஏற்பட்டால் பொறுமையாக இருக்கின்றான். அந்த பொறுமைக்கும் அவனுக்கு அந்த பொறுமையாக பொறுமை காட்டுவதன் காரணமாக அவனுக்கு அதன் மூலமாக அல்லாஹ் தஆலா பாவ மன்னிப்பை கொடுக்கின்றான், நலவை கொடுக்கின்றான். எனவே ஈமான் வந்துவிட்டால் முழுக்க நலவுதான். எனவே தான் அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், ஈமான் கொள்ளுங்கள், உங்களுக்கு அது அனைத்தும் நலவாகத்தான் இருக்கும். யாரெல்லாம் ஈமான் கொள்ளவில்லையோ அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், குல் இன்னல் காஃபிரீன அல்லதீன ஹஸிரு அன்ஃபுஸஹும் வ அஹ்லிஹிம் யௌமல் கியாமah. யாரெல்லாம் ஈமான் கொள்ளாமல் நஃப்ஸோடு நஷ்டவாதிகளாக இருக்கிறார்கள் என்ற வசனத்தை அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். மன் அமில ஸாலிஹன் மின் தக்கரின் அவ் உன்ஸா வஹுவ முஃமினுன் ஃபலனுஹ்யியன்னஹு ஹயாத்தன் தய்யிபா. யாரெல்லாம் நல்லறங்கள் செய்து, ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, ஈமான் கொண்ட நிலைமையிலே நல்லறங்கள் செய்கின்றார்களோ அவர்களை நல்ல முறையிலே இந்த உலகத்திலே வாழ வைப்போம். ஃபலனுஹ்யியன்னஹு ஹயாத்தன் தய்யிபா வலனஜ்ஸியன்னஹும் அஜ்ரஹும் பிஅஹ்ஸனி மா கானூ யஅமலூன். அதே போன்று அவர்கள் செய்தவற்றுக்கான கூலியை நாங்கள் நற்கூலியாக கொடுப்போம், சிறந்தவற்றை கூலியாக கொடுப்போம். தொடர்ந்து அல்லாஹ் தஆலா இந்த வசனத்திலே வஇன் தக்ஃபுரு ஃபஇன்ன லில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்த். நீங்கள் இப்படி ரசூலுல்லாஹ்வை நம்பாமல் ஈமான் கொள்ளாமல் விசுவாசிக்காமல் இருந்தால் அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் இல்லை. இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் தஆலா கூறுகிறார், இன் தக்ஃபுரு ஃபஇன்ன அல்லாஹ் கனிய்யுன். நீங்கள் நிராகரித்தால் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு தேவையற்றவனாக இருக்கின்றான். நாங்கள் ஈமான் கொண்டால் யாருக்கு நலவு இருக்கின்றது? எங்களுக்கு தான் நலவு இருக்கின்றது என்பதனை அல்லாஹ் தஆலா கூறுகிறார். எனவே இந்த வசனத்திலே நாங்கள் பாடங்களை கொடுக்கிறேன். அதாவது இறுதியாக அல்லாஹ் தஆலா சொல்கிறார், வக்கான அல்லாஹு அலீமன் ஹக்கீம். அல்லாஹ் தஆலா மிகவும் அறிந்தவனாகவும் ஞானம் உள்ளவனாகவும் இருக்கிறார் என்று அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தை முடிக்கிறார். இந்த வசனம் சொல்லக்கூடிய பாடத்தை பொறுத்த மட்டுமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே இருந்து உண்மையான முறையிலே அனுப்பப்பட்ட தூதர் என்பதனை நிரூபிப்பதை எங்களுக்கு பார்க்க முடியும். இதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரிசாலத் என்று சொல்லக்கூடிய அந்த தூதத்துவம் முழு மனித சமுதாயத்துக்கு உரியதாக இருக்கின்றது. ஒரு குறிப்பிட்ட அரேபிய சமூகத்துக்கு மாத்திரம் கிடையாது, முழு சமுதாயத்துக்குமாக இருக்கின்றது என்பதனை என்று விழிப்பதன் மூலம் கூறுகின்றார். அதே போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்ததை அது ஏதோ, அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த வழியாக இருந்தாலும் சரி,
அவர்களுடைய சுன்னா என்று அறியப்பட்ட உறுதியாக அறியப்பட்ட அதாவது ஹதீஸோடு சம்பந்தப்பட்ட ரசூலுடைய சொல் செயல் அங்கீகாரம் இவைகள் அனைத்தையும் ஏற்றுக்கொண்டு நம்பி அதன்படி நடப்பது முக்கியமான கடமையாக இருக்கின்றது என்பதனை இந்த குர்ஆனுடைய வசனங்களுக்கு பார்க்க முடியும். அதே போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த அனைத்தும் உண்மையாக இருக்கின்றது. ஓமா யன்திகு அனில் ஹவா, அவர்கள் தன்னிச்சையாக பேச மாட்டார்கள். இன்ஹுவ இல்லா வஹ்யு யூஹா, அவர்களுக்கு அறிவிக்கப்படக்கூடிய வழியை தவிர அதே போல இந்த வசனம் ருபூபிய்யா நாங்கள் ஏற்கனவே சொன்னது அல்லாஹ் அதாவது அல்லாஹ் தஆலா படைத்து பரிபாலிக்கக்கூடியவன் என்ற அந்த உண்மையான ஏகத்துவத்தை உறுதிப்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. அதே போன்று ஈமான் என்பது நாங்கள் ஏற்கனவே சொன்னது முழுமையாக நலவுதான். ஈமான் என்று சொன்னாலே அனைத்தும் நலவாக இருக்கின்றது என்பதனை இந்த வசனம் கூறுவதனை எங்களுக்கு பார்க்க முடியும். எனவே இன்ஷா அல்லாஹ் நாங்கள் அடுத்த வசனத்தை நாங்கள் பார்ப்போம். அடுத்த வசனத்தை பொறுத்தமட்டிலே நாங்கள் ஏற்கனவே பார்த்தது இசாவுடைய வசனம். இப்போதுதான் நாங்கள் சூரத்துல் மாயிதாவை பார்த்தது. சூரத்துல் மாயிதாவை பொறுத்தமட்டிலே சூரத்துல் மாயிதாவிலே நாங்கள் இன்று பார்க்கக்கூடிய வசனம் யா அய்யுஹர் ரசூல் பல்லிக் மா உன்சில இலைக மின் ரப்பிக் வ இன் லம் தஃஅல் ஃபமா பல்லக்த ரிசாலத வல்லாஹு யஅஸிமுக மினன் நாஸ் இன்னல்லாஹ லா யஹ்தில் கௌமல் காஃபிரீன். அல்லாஹ் தஆலா கூறுகிறார் சூரத்துல் மாயிதாவுடைய 67வது வசனம். அல்லாஹ் தஆலா கூறுகிறார் யா அய்யுஹர் ரசூல், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விழித்து கூறுகிறார். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கூறுகிறார் யா அய்யுஹர் ரசூல் பல்லிக் மா உன்சில இலைக, உங்களுடைய இறைச்சியிடத்திலே இருந்து வந்த அனைத்தையும் நீங்கள் எத்தி வையுங்கள். நீங்கள் அப்படி செய்யாவிட்டால் உமக்கு அனுப்பப்பட்ட அந்த தூரத்துவத்தை நீர் சரியான முறையிலே நிறைவேற்றியவராக ஆக மாட்டீர்கள். நீர் அதனை எத்தி வைத்தவராக ஆக மாட்டீர்கள். நீர் அதை செய்யாவிட்டால் அந்த தூரத்துவத்தை நீர் எத்தி வைத்தவராக ஆக மாட்டீர்கள். அல்லாஹ் யஅஸிமுக மினன் நாஸ், அல்லாஹ் தஆலா உம்மை மக்களிடத்திலே இருந்து மக்கள் உமக்கு தீங்கு செய்வதை விட்டு காப்பான், அல்லாஹ் தஆலா பாதுகாப்பான் என்ற உறுதிமொழியை அல்லாஹ் தஆலா கொடுத்தார். வயிலம் தஃஅல் ஃபமா பல்லக்த ரிசாலத அல்லாஹ் யஅஸிமுக மினன் நாஸ் இன்னல்லாஹ லா யஹ்தில் கௌமல் காஃபிரீன். அல்லாஹ் தஆலா அல்லாஹ் யஅஸிமுக மினன் நாஸ், மக்கள் தீங்கு செய்வதை விட்டு அல்லாஹ் தஆலா உம்மை பாதுகாக்கக்கூடியவனாக இருக்கின்றார். அதே போன்று இன்னல்லாஹ லா யஹ்தில் கௌமல் காஃபிரீன், அல்லாஹ் தஆலா நிராகரித்த கூட்டத்திற்கு நேர்வழியை கொடுக்க மாட்டார் என்று அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தை முடிக்கின்றார். இந்த வசனத்தை பொறுத்தமட்டில் அல்லாஹ் தஆலா யா அய்யுஹர் ரசூல் என்று கூறுவதை பார்க்கின்றோம். யா அய்யுஹர் ரசூல் என்று சொல்கின்ற நேரத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தால் இங்கே இருப்பதை பார்க்கின்றோம். எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ரிசாலத் என்று சொல்லப்படக்கூடிய தூதுத்துவத்துடைய முக்கியத்துவத்தை அல்லாஹ் தஆலா ரசூல் என்று விளிப்பதன் மூலம் அல்லாஹ் தஆலா அதனுடைய முக்கியத்துவத்தை இங்கே தெளிவுபடுத்துவதை எங்களுக்கு பார்க்க முடியும். அதே போல அல்லாஹ் தஆலா எச்சரிக்கையாக கூறுகின்றார் வ இல்லம் தஃஅல் ஃபமா பல்லக்த ரிசாலத, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தாலும் சரி சரியான முறையில் இந்த தூதுத்துவத்தை நீங்கள் நிறைவேற்றாவிட்டால் செய்யாவிட்டால் அதனை சரியான முறையிலே எட்டி வைத்தவராக நீங்கள் ஆக மாட்டீர்கள் என்று அல்லாஹ் கண்டிக்கின்றார். உண்மையிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் குறிப்பிடுகின்ற நேரத்திலே அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சரியான முறையை எட்டி வைத்தார்களா இல்லையா, ரசூலுல்லாஹ் அவருடைய தூதுத்துவத்திற்கு அதாவது அவர்களுக்கு அருளப்பட்ட அந்த நபித்துவத்தை தூதுத்துவத்தை சரியான முறையில் எட்டி வைத்தார்களா இல்லையா, எட்டி வைத்தார்கள். அதனை எப்படி உறுதிப்படுத்தினார்கள்? அரஃபாவுடைய தினம் ரசூலுல்லாஹ் அவர்கள் செய்த முதலும் கடைசியுமான அந்த ஹஜ்ஜத்துல் வதாவிலே அரஃபாவுடைய தினத்திலே மிகப்பெரிய ஒரு கூட்டம் 1,00,000க்கும் மேற்பட்ட சஹாபாக்களுக்கு முன்னிலே ரசூலுல்லாஹ் அவர்கள் தன்னுடைய கையை உயர்த்தி கேட்டவர்கள் அலாஹல் அது பல்லக், நான் எத்தி வைத்து விட்டேனா என்று 3 முறை கேட்டவர்கள். சஹாபாக்களும் அதற்கு மாம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாட்சியாக இருந்தார்கள். நம்ம பார்க்கணும்.
எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஒன்றை மறைக்கவில்லை. ரசூலுல்லாஹ் அவர்கள் மறைப்பதாக இருந்தால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா குறிப்பிட்டார்கள், ஒரு வசனம் வந்திருக்கின்றது சூரத்துல் அஹ்ஸாபிலே, அல்லாஹு முப்தீஹி வ தக்ஷா அன்-நாஸ் வல்லாஹு அஹக்கு அன் தக்ஷா. ரசூலுல்லாஹ் அவர்களை பார்த்து அல்லாஹ் தஆலா கண்டனமாக கூறுகின்றார், அல்லாஹு முப்தீஹி வ தக்ஷா அன்-நாஸ் வ துஃபி ஃபீ நஃப்ஸிக, உங்களுடைய உள்ளத்திலே நீங்கள் சிலவற்றை மறைக்கின்றீர்கள், வல்லாஹு ஆனால் அல்லாஹ் தஆலா அதனை வெளிப்படுத்துவார். நீங்கள் மக்களை பயப்படுகின்றீர்கள், மக்கள் ஏதோ நினைப்பார்கள் என்று பயப்படுகின்றீர்கள், அஞ்சுகின்றீர்கள். வல்லாஹு அஹக்கு அன் தக்ஷா, அல்லாஹ் தஆலா தான் நீங்கள் பயப்படுவதற்கு தகுதியாக இருக்கின்றார். ரசூலுல்லாஹ் ஏதாவது ஒன்றை மறைப்பதாக இருந்தால் இந்த வசனத்தை மறைத்திருப்பார்கள். ஏனென்றால் ரசூலுல்லாஹை பற்றி ரசூலுல்லாஹ் எப்படி பயந்ததாக கூறக்கூடிய வசனம். எனவே ரசூலுல்லாஹ் மறைத்தவனா எங்களுடைய ஈமான் எப்படி இருக்க வேண்டும்? ரசூலுல்லாஹ் அவர்களுக்கு இறக்கப்பட்ட அனைத்தையும் தெல்ல தெளிவாக சமூகத்திற்கு அமானிதமாக அந்த அமானிதத்தை முழுமையாக்கி வைத்தார்கள். இதுதான் எங்களுடைய நம்பிக்கை இருக்க வேண்டும். அதே போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வசனத்தை கொண்டு அல்லாஹ் யஹ்சிபு மினன் நாஸ், மக்கள் தீங்கு செய்வதை விட்டு அல்லாஹ் தஆலா உங்களை பாதுகாப்பார். ரசூலுல்லாஹ் அவர்கள் ஆரம்ப காலத்திலே மிகவும் அஞ்சினார்கள். அவர்கள் ஒருமுறை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா குறிப்பிட்டார்கள், ஒருமுறை ரசூலுல்லாஹ் அவர்கள் படுத்து தூங்கவில்லை, தூங்காமல் பயந்து கொண்டிருந்தார்கள். மக்கள் ஏதாவது செய்திடுவார்கள் என்ற பயம் இருந்தது. அப்போது அப்படி இருக்கின்ற நேரத்தில் ரசூலுல்லாஹ் துஆ கேட்டார்கள், யா ரசூலுல்லாஹ், உங்களுடைய அடியார்களில் இருந்து ஒரு அடியாரின் இயற்கையை பாதுகாப்பார் இந்த இடத்திலே. அப்போது கதவு தட்டுகின்ற சத்தம் கேட்கின்றது. பார்க்கின்றார்கள் சஅத் இப்னு அபீ வக்காஸ். ஏன் சஅத் இப்னு அபீ வக்காஸ் இந்த நேரத்தில் வந்திருக்கிறீர்கள்? உமக்கு ஏதாவது நடந்துவிடும் என்று நான் பயந்து நான் இந்த இடத்திலே வந்தேன் என்று அந்த காண்பிக்கிறேன். எனவே ரசூலுல்லாஹ்வுடைய ஆரம்ப காலம் ஆயிஷா ரலியல்லாஹு சில கட்டங்களிலே பயந்து கொண்டிருந்தார்கள். ஆனாலும் அல்லாஹ் தஆலா இந்த கேரண்டியை கொடுத்திருக்கிறார். அல்லாஹ் தஆலா இந்த உறுதிமொழியை கொடுத்திருக்கிறார், தீங்கு செய்வதை விட்டு உண்மை நாங்கள் பாதுகாப்போம். இந்த கேரண்டி கொடுத்திருந்தா ரசூலுல்லாஹ் அவர்கள் சஹாபாக்கள் பாதுகாப்புக்கு நிற்கிறத விரும்பல, போசணும் திரும்பி போச்சு. இல்லாட்டி சஹாபாக்கள் பாதுகாப்புக்கு இருப்பது பாதுகாப்புக்கு இருந்ததாக வரலாற்று நெடுநிலை பார்க்கணும். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வசனம் அந்த வசனம் பாதுகாப்பு கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு யாராலும் செய்ய முடியாது. எங்களுக்கு தெரியும் மதீனாவுடைய வாழ்க்கையிலே மக்காவிலே அவர்களுக்கு வந்த அந்த தீங்கை போன்றுதான் மதீனாவிலே யஹூதிகளால நிறைய முறை யஹூதிகள் ஒரு முறை வலு குறைவார்கள். கல்லை தூக்கி போட்டு ரசூலுல்லாஹ் அவர்கள் கொலை செய்வதற்கு உட்பட்டார்கள். அவர்களை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலம் அல்லாஹ் தஆலா பாதுகாத்து தான் கண்டிப்பார். எனவே அல்லாஹ் தஆலா இந்த கேரண்டியை கொடுத்ததுக்கு பின்னால ரசூலுல்லாஹ் அவர்கள் பயப்படவில்லை. இந்த வசனம் சொல்லக்கூடிய செய்தியை பொறுத்தவரையிலே ரசூலுல்லாஹ்வுடைய அந்த விசாரத்தில் சொல்லப்படக்கூடிய அந்த நபித்துவத்துடைய அந்த உறுதியை அல்லாஹ் தஆலா இந்த இடத்திலே உறுதிப்படுத்துவதை பார்க்கிறோம். அதே போல ரசூலுல்லாஹ்வுடைய கண்ணியம், இந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் ஒரு கண்ணியம் இந்த நபித்துவத்தின் மூலமா அல்லாஹ் தஆலா கண்ணியத்தை கொடுத்திருப்பதை எங்களுக்கு இந்த வசனத்தை பார்க்கிறோம். அல்லாஹ் தஆலா யா அய்யுஹர் ரசூல் என்று அழகான முறையில். அதே போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அவர்களுக்கு அருளப்பட்ட அந்த வகையை அனைத்து செய்திகளையும் எத்தி வைப்பது அவர்களுடைய கடமையாக இருந்தது. அதனை சரியான முறையில் ரசூல் செய்து முடித்தார்கள் என்பதனை நாங்கள் பார்க்கிறோம். அதே போன்று இந்த வசனம் செல்லக்கூடிய அடுத்த செய்திதான் ராஃபிதாக்களுக்கு ஷியாக்களுக்கு ஒரு பதிலாக இந்த வசனம் இருக்கிறது. அதாவது அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு கருத்துக்கு ஒரு பதிலாக இருக்கிறது. ஏனென்றால் ஷியாக்கள்ல ஷியாக்கள்ல மிகவும் கடும் போக்குடைய ஷியாக்களுடைய கருத்து என்னன்னு சொன்னா, ரசூலுல்லாஹ் அவர்கள் குர்ஆனை சமூகத்துக்கு ஒப்புவிக்கவில்லை. அவர்கள் மூன்றில் ஒன்றை தான் கூறினார்கள், மற்றவைகளை மறைத்தார்கள் என்றால் அவர்களிலே ஷியாக்களுடைய சிலருடைய கொள்கை இருக்கின்றது. அவர்களுக்கு பதிலாக இந்த அல்குர்ஆன் வசனம் இருப்பதை பார்க்கிறோம். ரசூலுல்லாஹ் அவர்கள் செய்தியை முழுமையாக இருக்கிறார்கள் என்பதனை அல்லாஹ் தஆலா உறுதிப்படுத்துகிறார். அதே போன்று அல்லாஹ் தஆலா இந்த வசனத்திலே குர்ஆன் அல்லாஹ்வுடைய வேதம், அல்லாஹ்வுடைய பேச்சு, அது வானத்திலே இருந்து அருளப்பட்ட ஒரு வேதமாக இருக்கின்றது என்பதனை அல்லாஹ் தஆலா கூறுகிறார். யா அய்யுஹர் ரசூல் பல்லிக் மா உன்ஸில இலைக மின் ரப்பிக், உங்களுடைய இறைச்சனத்திலே இருந்து அருளப்பட்டதை இறக்கப்பட்டதை நீ எத்தி வைப்பாயாக. எனவே அல்லாஹ்வுக்கு
அல்லாஹ் உயர்ந்தவன் என்ற பண்பையும் இந்த வசனம் கூறுவதை எங்களுக்கு பார்க்க முடியும். அதே போன்று அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹ்வை கொண்ட அந்த அக்கறையை கூறும்போது ரப்பிக்க உங்களுடைய இலட்சியத்திலே இருந்து வந்த இந்த செய்தியை அல்லாஹ் தஆலா சொல்கிறார். அதே போன்று அல்லாஹ் தஆலா மக்கள் தீங்கு செய்வதை விட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாதுகாத்து இருக்கின்றார். உண்மையிலே அல்லாஹ் தஆலா கொடுத்த வாக்குறுதியை போட்டு உண்மையாக மக்கள் எந்தவித அநியாயம் செய்யாமல் பாதுகாத்து இருப்பதனை பார்க்கிறோம். எனவேதான் இந்த வசனம் இந்த வசனத்துடைய இந்த வசனத்தில் இருந்து பெறக்கூடிய பாடங்கள் இவைகள் இருக்கின்றன. எனவே இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வகுப்புகளிலே அடுத்த வசனங்களை நாங்கள் பார்ப்போம்.